அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 11/11/2025 செவ்வாய்க்கிழமை. இந்த 11/11 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நாள். இதே நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் தான் வரும் இல்லையா? 11/11/2026 தான் வரும். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் நமக்கு முதல்ல அற்புதமான ஒரு விஷயங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கும். திருப்பி கிடைக்கவே கிடைக்காத ஒரு விஷயம் இந்த நேரம்தான். நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு இந்த வாய்ப்பும் இந்த நேரமும் திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. அந்த நேரத்தால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. அந்த நேரத்தை, இந்த நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. இன்று இரவு 11:11 நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சம விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த பிரபஞ்சம் நம்ம சுற்றி நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கு. ஆனால் நாம் தான் நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள், கோபங்கள் இதை மாதிரி விஷயங்களில் மூழ்கி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அனுபவிக்க தவறிடுறோம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அதை மாதிரி இந்த ஐம்பூதங்களும் ஒரு அளப்பரிய சக்தி. நீராகட்டும், நெருப்பாகட்டும், நிலமாகட்டும், காற்றாகட்டும், ஆகாயமாகட்டும், இதெல்லாம் ரொம்ப அற்புதமான சக்தி. இது அஞ்சுமே இல்லாமல் நம்மளால் வாழவும் முடியாது. இந்த அஞ்சும் அதிகமாச்சுனாலும் நம்மளால் வாழ முடியாது. இந்த ஐந்துமே நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய இந்த தாந்திரிகத்துக்கு இந்த ஐந்தில் மிக முக்கியமான 2, ஒன்று நீர் அல்லது நெருப்பு. இந்த 2ல் எதையாவது ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் முன்னாடி வச்சுக்கணும். நெருப்பு அப்படின்னா தீபத்தை வச்சுக்கலாம். நீர் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிறை சொம்பில் தண்ணீர் வச்சுக்கோங்க. அமைதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி உட்காந்துக்கோங்க. வெறுந்தரையில் உட்கார வேண்டாம். கீழே ஒரு துணி விரித்து உட்காந்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு நினைக்க தான் போகிறோம். நம்ம வேற எதுவும் செய்ய போகிறது கிடையாது. நினைக்க போகிறோம். நம்மளுடைய நினைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கான ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க முன்வாருங்கள். ரூபாய் 30 செலுத்தலாம். இதை பற்றிய மேலும் விவரங்களுக்கு 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எது தேவையோ அது கிடைத்து விட்டதாக 11 முறை நினைக்கணும். அதன் பின் அதை நீங்கள் 11 முறை எழுதணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு இப்போ ஒரு 3 லட்சம் பணம் வேணும் அப்படின்னா, எனக்கு 3 லட்சம் கிடைத்து விட்டது அப்படின்னு 11 முறை முதல்ல நினைக்கணும். அதன் பின் 11 முறை எழுதணும். திருமண பாக்கியம் கைகூடலைன்னா திருமண பாக்கியம் கைகூடி விட்டது. 11 முறை நினைக்கணும், 11 முறை எழுதணும். எழுதி முடிச்சுட்டு அந்த காகிதத்தை சுருட்டி நீங்கள் விளக்கு பொருத்தி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த விளக்கில் எரித்து அந்த சாம்பலை கையில் எடுத்து ஆறின பிறகு, சுட சுட கையில் எடுக்க வேண்டாம், ஆறிய பிறகு அதை உங்கள் உள்ளங்கையில் எடுத்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் ஊதி விட்டணும். அந்த தண்ணீரை கொண்டு போய் நீங்கள் செடிகளுக்கு ஊற்றிடணும். நான் தண்ணீர் மட்டும்தாங்க வச்சு செஞ்சேன் அப்படிங்கிறவங்க அந்த காகிதத்தை மட்டும் நீங்கள் சாம்பிராணி கரண்டி இல்லைன்னா ஏதாவது ஒரு கல் மேலே வச்சு எரிச்சிட்டு கொஞ்சம் சாம்பல் அதிலிருந்து எடுத்து வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் காற்றுல ஊதி விட்டுருங்க. ஏன்னா நான் இருக்கக்கூடிய ரூமில் விளக்கெல்லாம் பொருத்த முடியாது அப்படிங்கிறவங்க அதை நீங்கள் எரித்த சாம்பலை மட்டும் எடுத்து கொண்டு போய் ஊதி விட்டுறணும். மிக மிக எளிமையான இந்த சூட்சமத்தை இன்றைய நாளில் நீங்கள் செய்யும் போது இந்த பிரபஞ்சம் உங்களது தேவையை நிச்சயமாக பூர்த்தி செய்து வைக்கும். இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர். மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.